இன்னைக்கு சண்டேவா இருந்தாலும் காலையில கொஞ்சம் நேரமாவே எந்திரிச்சு வீட்டு பக்கத்துல ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோம். டெரஸ் வியூ பார்க்கும்போது தூரமா ஒரு போகன் வில்லா நிறைய பூ பூத்திருந்தது பார்த்திருந்தோம். அதை பார்த்த உடனே கடகடன்னு இறங்கி கீழே அந்த இடத்துக்கு போயாச்சு. கலர் போகன் வில்லாவோட ஒயிட் கலர் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதனால நானும் முத்துவும் போய் கொஞ்ச நேரம் போட்டோ ஷூட் தான் எடுத்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டோன் பெஞ்ச் பார்த்ததுல இருந்து நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது ரோட் சைட்ல நொங்கு வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் இறங்கிட்டோம். அந்த கடையில் இந்த சின்ன பையன் மட்டும்தான் இருந்தான். அவ்வளோ அழகா அந்த ஓலையை மடிச்சு எங்களுக்கு கப் மாதிரி செஞ்சு கொடுத்தான். இது நொங்கு சீசனா கூட எனக்கு தெரியல, அதனாலதான் பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருந்துச்சு. எனக்கு வெறும் நொங்கா சாப்பிட்றத விட நொங்கு கூடவே பதனியும் சேர்த்து குடிக்கும் போது அது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி அதுதான் வாங்கியிருந்தோம். தம்பி நீ யூடியூப்ல வருவேன்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஹாய் சொன்னான். பதனி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அது ஏன் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் கப்ல கொடுத்தாலும் அந்த பனையோலையில இந்த பதனி ஊத்தி குடிக்கிற ஃபீலே வந்து தனிதான். இந்த தம்பி பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கான், ஆனா வெட்டுறத பார்க்கும்போது எனக்கே பயமா இருந்துச்சு. ஷார்ப்பான கத்தி வச்சு அசால்ட்டா நொங்கு வெட்டிட்டு இருந்தான். வீட்டுக்கும் கொஞ்சம் நொங்கெல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். இந்த நொங்க பொறுத்த வரைக்கும் பெருசா வேணும்னு மட்டும் ஆசைப்பட்றாதீங்க. சின்ன சின்னதா இருந்தாதான் அது நல்ல எலசா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அங்கிருந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்த நொங்க எல்லாத்தையும் வீட்டுல வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் நொங்கு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.